வணக்கம். myself செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் மார்ச் 27 2021 மார்ச் 27 2021. இன்றைய தேதியில நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Now it's time for moving into the newspaper analysis for March 27, 2021. Important announcement from our channel. கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டெய்லியும் டெலகிராம் ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் இட். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எது தப்பு பண்ணுறோம் எது ரைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண முடியும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் டெலகிராம் ஆப்பை. டெய்லி எம்சிக்யூ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வில் பி போஸ்ட் இன் த டெலகிராம் ஆப். The link is given in the description. Make use of it. Moving on to the newspaper analysis. For March 27, 2021, here comes the first one. India and Bangladesh. So, Corona நோய் தொற்றுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ள முதல் வெளிநாட்டு பயணம் நேத்திக்கு வங்கதேசத்துக்கு அவர் சென்றடைஞ்சாரு. Prime Minister Mr. Narendra Modi addressed a special gathering on the National Day celebrations of Bangladesh that marked the 50th anniversary of independence of Bangladesh. So வங்கதேசத்தினோட 50வது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்காக நேத்திக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி வங்கதேசம் சென்றடைந்தார். அங்கு வங்கதேசத்தினோட 50th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்ல அவர் பங்கெடுத்துக்கிட்டார். ஸோ அப்ப பேசுறப்ப வங்கதேசத்துக்காக சுதந்திரம் அடைவதற்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் உதவி செய்ததாகவும் அவர் பேசியிருந்தார். அதே போல இந்தியாவும் வங்கதேசம் இணைந்து தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றதும் அவர் நேற்றுக்கு பேசியிருந்தார். This is the first time that Prime Minister has gone to a foreign trip after the COVID-19 scenario. Of course, it is the ongoing COVID-19 scenario மேற்கொண்டுள்ள முதல் வெளிநாட்டு பயணம். அதோட இல்லாம நவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ஏர் இந்தியா 1 விமானத்தில் பிரதமர் மேற்கொண்ட முதல் பயணமும் இதுதான். ஸோ ரீசெண்டாக நம்ம கொரோனா டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர்லைன் இந்தியன் கவர்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்ராட் போறதுக்கு டிராவல் பண்றதுக்காக. ஸோ அதுல பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபாரின் கண்ட்ரி விசிட் பங்களாதேஷ்க்கு தான் போயிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அந்த பரேட் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங்கா போத் த பிரைம் மினிஸ்டர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் கவுண்டர் பார்ட் ஆஃப் பங்களாதேஷ் மிஸ்ஸஸ் ஷேக் ஹசீனா இவங்க 2 பேரும் ஜாயிண்ட்லி இனாகிரேட்டட் த பங்கபந்து பாப்பு டிஜிட்டல் எக்ஸிபிஷன். பங்கபந்து அப்படிங்கிறது வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய இன்னொரு பேர் தான் பங்கபந்து. பாப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய தேசப்பிதா தேச தந்தை மகாத்மா காந்தி. இவங்க 2 பேருக்கான டிஜிட்டல் எக்ஸிபிஷனை 2 பிரைம் மினிஸ்டரும் நேற்றுக்கு ஜாயிண்டா இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் இன் பங்களாதேஷ் ஆக்சுவலா இன்னைக்கும் அவர் இருப்பார். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் இன் பங்களாதேஷ். ட்ரிவியா. Operation Searchlight by Pakistan on East Pakistan March 25, 1971. மார்ச் 25, 1971 பாகிஸ்தான் நாடு அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் அதுதான் இப்ப வங்கதேசம் அங்க ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பேர்ல ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு அப்படின்னா டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் நிறைய இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்போதைய ஈஸ்ட் பாகிஸ்தான் சொன்னா இது லாங்குவேஜ் சப்ரேஷன். அவங்க பெங்காலி பேசுறதை தடுக்கிறதுக்காக பண்றாங்க. ஸோ பங்களாதேஷ்ல பெங்காலி அண்ட் உருது காமன் லாங்குவேஜ். அண்ட் அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் பெங்காலி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லாங்குவேஜ் செப்பரேஷன் தரப்பட்டது. ஸோ அப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் நிறைய போராட்டம் பண்ணாங்க, அவரை சிறை வைத்தாங்க. அப்போதைய இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலையிட்டாங்க. அதுக்கப்புறம் வங்கதேசம் விடுதலையாச்சு. ஸோ இதுதான் ஆபரேஷன் சர்ச் லைட்
பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் தான் அப்போதைய வங்கதேசத்தோட பெயர். அதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது ஆபரேஷன் சர்ச் லைட் மார்ச் 25, 1971. Moving on to the next newspaper as for March 27, 2021, HR Nagendra Committee, HR Nagendra Kulu, Ayush Amachaga, Ministry of Ayush has set up an interdisciplinary team of experts to explore the potential of yoga as a productivity enhancing tool for the population. The committee will be chaired by Dr. HR Nagendra. The committee will submit the report by May 2021. ஆயுஷ் அமைச்சகம் வந்து டாக்டர் HR நாகேந்திரா இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு நரேந்திர மோடிக்கோட யோகா குருவும் இவர் தான். HR நாகேந்திரா ஆயுஷ் அமைச்சகம் வந்து இவரோட தலைமையில ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யோகாவை வந்து எப்படியெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறது அப்படின்ற பத்தி தான். இன்டர்டிசிப்ளினரி டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த பொட்டன்ஷியல் ஆஃப் யோகா as a productivity enhancing tool for the population. ஸோ இந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையை மே 2021 ஆயுஷ் அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் அப்படின்ற மாதிரி பிரஸ் லிஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ட்ரிவியா இன்டர்நேஷனல் யோகா டே, சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 கடைபிடிக்கப்படுகிறது. முதல் முறையாக ஃபர்ஸ்ட் IY டே, இன்டர்நேஷனல் யோகா டே வாஸ் அப்சர்வ்ட் இன் த இயர் 2015, 2015 கடைபிடிக்கப்பட்டது. ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டே. Moving on to the next newspaper as for March 27, 2021, India and Japan. ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. ஜப்பான் டு ஃபண்ட் 4 ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ 4 திட்டங்களுக்கு ஜப்பான் வந்து இந்தியாவுக்காக நிதி உதவி அளிக்க முன் வந்திருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுல பவர் சப்ளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மின்சாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஜப்பான் வந்து நிதி உதவி செய்யறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 265 crore. அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின், டெல்லி மெட்ரோ அண்ட் பெங்களூரு மெட்ரோ, அதுக்கு இன்னொரு பேரு நம்ம மெட்ரோ, இந்த 2 மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கும் ஜப்பான் வந்து நிதி உதவி தராங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற கிராப் டைவர்சிபிகேஷன், பயிர் சாகுபாட்டு முறைக்கும் ஹிமாச்சல பிரதேச பயிர் சாகுபாடு முறைக்கும் ஜப்பான் வந்து நிதி உதவி தராங்க. சுமார் 807 கோடி ரூபாய்க்கு இது செயல்படுத்தப்படுகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ராஜஸ்தான்ல ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட், ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட், கிராமப்புற குடிநீர் வசதி மேம்பாட்டுவதற்காக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. 3032 கோடி ரூபாய் செலவீடு செய்யப்படுகிறது. இந்தியா அண்ட் ஜப்பான், ஏற்கனவே சென்னை மெட்ரோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜப்பான் தான் ஃபண்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஜப்பான் அண்ட் இந்தியா ஹாஸ் த ஸ்ட்ராங் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் ஜப்பான் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து ஜப்பானோட ஓனர்ஸ், ஜப்பான் வந்து பேரண்ட் கம்பெனியா இருந்தாலும் அதனுடைய ஹப் எல்லாமே இந்தியாவில் நிறையாவே இருக்கு. ட்ரிவியா எக்ஸைஸ் மலபார் கப்பற்படை கூட்டு பயிற்சி எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா. ஆக்சுவலாக அது முதல்ல இந்தியாவும் அமெரிக்காவும் தான் இணைந்து செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான், சிங்கப்பூர் ஒரு டைம் வந்தாங்க, அப்புறம் சிங்கப்பூர் வரல, அதுக்கப்புறம் ஜப்பான் கண்டினியூ பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியா ஜாயின் ஆயிருக்கு. Exercise Malabar is a joint naval exercise initially started by India and America, later joined by Japan and Singapore withdrawn after some time. And then Australia is now joining in the Exercise Malabar. So as of now, 4 countries, India, Japan, America and Australia are participating in the Exercise Malabar. So இந்த 4 கண்ட்ரியோட குரூப்பிங் தான் குவாட் அமைப்பு, குவாட்ரிலேட்டரல் குரூப். இது வந்து சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரு நாடுகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து திட்டவட்டமா மறுத்திருக்கிறாங்க. இந்தியா, ஜப்பான், USA and Australia makes the Quad group and as well as the Exercise Malabar joint naval operations. Moving on to the next newspaper for March 27, 2021. Move health to concurrent list. சுகாதாரத்தை பொது பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் சொல்லுது யார் அப்படின்னா 15வது நிதிக்குழுவின் தலைவராக இருக்கும் திரு NK Singh. Mr. NK Singh, the chairman of the 15th Finance Commission, has stated that the health should be moved from the state list to the concurrent list. தற்போதைய சூழ்நிலையில வந்து சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் இருக்கு, அதை வந்து பொது பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 3 பட்டியலா பிரிச்சிருக்கிறாங்க. பொது பட்டியல், மத்திய பட்டியல்
மாநில பட்டியல். ஸோ மாநில பட்டியல் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட். அந்த ஸ்டேட் மட்டும்தான் அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. மத்திய பட்டியல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பொது பட்டியல். ரெண்டுத்துக்கும் சமமா இருந்தாலும் மத்திய அரசின் கை ஓங்கி இருக்கும். இதுதான். ஸோ இப்போ நீட் வந்து தடை செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எந்த மாநிலமும் தனிச்சையாக நீட்டை தடை செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா கல்வி வந்து பொது பட்டியலுக்கு மாறிடுச்சு. கல்வி மாநில பட்டியல இருந்தா நம்மளுக்கு தடை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். கல்வி பொது பட்டியலுக்கு மாறின ஒரு விஷயத்துக்காக நீட் வந்து எந்த மாநிலமும் தனிச்சையாக தடை செய்ய வாய்ப்பே இல்லை. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை திரும்பவும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் அதுக்கான அந்த நேஷனல் பார்ட்டிஸ் அது ஒத்துக்கணும், பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம், இல்ல சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம். பட் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்டையோ ஒரு மேட்டர்ஸையோ இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்டையோ மேட்டரையோ ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்து the vice versa is not such an easy process. Of course both the national parties have the same ideology. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பட் பேசுறதுக்கு எப்படி வேணா பேசிக்கலாம். So now the chairman of the 15th commission has stated that the health should be moved to the concurrent list. So இப்போ வந்து மாநில பட்டியல இருக்க சுகாதாரத்தை பொது பட்டியலுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 2025ஆம் ஆண்டுல வந்து இந்திய அரசாங்கம் தன்னுடைய ஜிடிபியில 2.5% வந்து ஹெல்த்துக்காக செலவிடணும். ஸோ அது வந்து வெறும் மாநில பட்டியல இருந்துட்டா அது வந்து சாத்தியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய சுகாதார லிஸ்ட்ல வர்றப்ப நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதுக்கு தான் வந்து அப்பவே சொன்னாங்க அது வந்து மத்திய அரசு இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகளை ஓவராலா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த லாக்டவுன் மெஷர்மெண்ட்ஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிராபிக்ஸ் அந்த மாதிரி மாறுறப்ப சுகாதாரத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்ததுனால சொன்னாங்க. பட் அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பத்தி எதுவுமே சொல்லல. இப்ப நேஷனல் ஹெல்த் சம்மிட் சொல்லிட்டு ஒண்ணு விர்ச்சுவலா நடந்தது. தேசிய சுகாதார மாநாடு விர்ச்சுவலா நடந்தது. அதுல பேசுறப்ப 15வது நிதிக்குழுவின் தலைவர் திரு NK சிங் வந்து சுகாதாரம் வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைமரி ஹெல்த் கேர் ஷுட் பி a fundamental commitment of all states. அனைத்து மாநிலங்களும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து அனைத்து மக்களுக்கும் தேவையான அளவுக்கு செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். Bringing the health into the concurrent list would give the center greater flexibility to enact regulatory changes and reinforce the obligation of all stakeholders towards providing the better health care. ஏன் பொது பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றப்ப நிறைய ஃபண்ட் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ஃபண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த ஹெல்த் கேர் ஃபார் த பீப்புள், ஃபார் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. Moving on to the next one-liners. Prime Minister Mr. Narendra Modi presented the Gandhi Peace Prize for 2020 posthumously to Mr. Sheikh Mujibur Rahman, father of Bangladesh. So வங்கதேசத்துக்கு சென்றிருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு வந்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட காந்தி அமைதி விருது 2020ஆம் ஆண்டிற்காக அறிவிக்கப்பட்ட காந்தி அமைதி விருது வந்து அந்நாட்டின் தந்தை, வங்கதேச நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் பங்கபந்து திரு ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு தரப்பட்டது. ஸோ போஸ்துமஸா இறந்த பிறகு அவருக்கு தரப்படுறாங்க. ஸோ அவருடைய 2 மகள்களுக்கு இந்த விருதை பிரதமர் தந்தாரு. அதுல ஒருத்தரும் ஒண்ணுதான் தற்போதைய வங்கதேசத்தின் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா. அவங்களும் அவங்க சிஸ்டர் கையில பிரதமர் வந்து காந்தி பீஸ் பிரைஸ் 2020 அவார்டை தந்தார். மார்ச் 27 வேர்ல்டு தியேட்டர் டே. இன்னைக்கு உலக தியேட்டர் தினம். தியேட்டர் அப்படின்னா சினிமா தியேட்டர் மட்டும் கிடையாது. இந்த நாடகம், சர்க்கஸ் இது எல்லாமே சொல்றாங்களா, அது எல்லாமே தியேட்டர் அப்படின்றது கான்செப்ட்ல தான் கொண்டு வராங்க. உலக தியேட்டர் தினம். தீம் தியேட்டர் அண்ட் ஏ கல்ச்சர் ஆஃப் ஏ பீஸ். தியேட்டர் அண்ட் ஏ கல்ச்சர் ஆஃப் ஏ பீஸ். Maldives inaugurated Fiyawati Home for Vulnerable Children funded by India and Hulhumele. மாலத்தீவு நாடு வந்து இந்திய அரசாங்க உதவியுடன் கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் காப்பகம் ஃபியாவதி ஹோம் ஃபார் வெல்னபிள் சில்ட்ரன் அப்படிங்கிறது ஹுல்ஹுமிலே அப்படின்ற ஊர்ல கட்டப்பட்டிருக்கு. அதை நேற்றுக்கு மாலத்தீவு திறந்து வச்சிருக்காங்க. மாலத்தீவு இனாகிரேட்டட் ஃபியாவதி ஹோம் ஃபார் வெல்னபிள் சில்ட்ரன் ஃபண்டட் பை இந்தியா இன் ஹுல்ஹுமிலே. நெக்ஸ்ட் ஒன், வியாஸ் சாமன் 2020. வியாஸ் சாமன் விருது 2020 இலக்கியத்துக்காக தரப்படுகிற மிக உயரிய விருதுன்னு சொல்லலாம். இந்தியாவில் இலக்கியத்துக்காக தரப்படுகிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அவார்ட்
given in the field of literature in the country of India. இந்த 2020ஆம் ஆண்டிற்கு யாருக்கு தரப்பட்டிருக்குன்னா ஹிந்தி எழுத்தாளர் ப்ரொஃபசர் ஷரத் பகாரே மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் எழுதிய ஒரு நாவலுக்காக வியாசாமன் 2020 விருது தரப்பட்டுள்ளது. பட்டிலிபுத்ரு கி சம்ராகி, அந்த நாவல் பேரு பட்டிலிபுத்ரு கி சம்ராகி அப்படிங்கிற நாவல், ஷரத் பகாரே. Next one, Maharashtra Bhushan Award 2020. Maharashtra Bhushan Award 2020. மகாராஷ்டிரா மாநில அரசாங்கத்தால் தரப்படக்கூடிய மிக உயரிய விருது. The highest award given by the state government of Maharashtra. 2020ஆம் ஆண்டு யாருக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னா பின்னணி பாடகி ஆஷா போன்ஸ்லேக்கு தரப்பட்டிருக்குது. சிங்கர் ஆஷா போன்ஸ்லே has been selected for the Maharashtra Bhushan Award, which is touted to be the Maharashtra state's highest civilian award given for outstanding individual achievements in their field. தத்தமது துறைகளில் மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட விருது மகாராஷ்டிரா பூஷன் விருது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் மிக உயரிய விருது என்று சொல்லப்படுகிறது. 2020ஆம் ஆண்டிற்கான மகாராஷ்டிரா பூஷன் விருது பின்னணி பாடகி ஆஷா போன்ஸ்லேவுக்கு தரப்பட உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், புக் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் சைலன்ஸ் பை சமீர் சோனி. ஹிந்தி நடிகர் சமீர் சோனி என்பவர் தன்னுடைய சினிமாவில் அதனுடைய அனுபவம் 7 டேஸ் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுத போறாரு. அதுக்கு பேர் வந்து மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் சைலன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ a book and author Indians, a brief history of civilization by Namit Arora. Indians, a brief history of a civilization by Namit Arora. So Indus Valley civilization அதுல இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முக்கியமான சைட்ஸ் எல்லாமே அதுல எழுதிட்டு அப்புறம் ஃபாரின் விசிட்டர்ஸ் மெகஸ்தனஸ், ஹியான் சாங் ஃபேகன் இவங்க எல்லாம் விசிட் பண்ணப்ப என்னென்னலாம் இந்தியாவை பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஸ்டோரியா இந்த புக் இருக்குது. இந்தியன்ஸ், a brief history of civilization by Namit Arora. Now it's time for questions corner. Today's question: which state or union territory reduced their liquor consumption age from 25 years to 21 years? மது அருந்தும் வயதை 25 இலிருந்து 21 குறைத்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி லடாக், ஆப்ஷன் சி புதுதில்லி அண்ட் ஆப்ஷன் டி கேரளா. யோசிச்சு வைங்க, இதுக்கான ஆன்சர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆன்சர் ஃபார் எஸ்டர்டேஸ் கொஸ்டின், நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வேர்ல்டு திருக்குறள் கான்ஃபரன்ஸ் 2021 வாஸ் ஹெல்ட் இன். உலக திருக்குறள் மாநாடு 2021 எங்கு நடைபெற்றது? The correct answer is Tanjavur. Correct option is Tanjavur. With this, I'm coming to an info March 27, 2021 current affairs newspaper analysis video. Video பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தாங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். Thank you. Have a good day and be safe.